வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் அரிசி உப்புமா. இந்த அரிசி உப்புமா ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி இல்லைனா கத்திரிக்காய் கொஸ்து கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் புழுங்கரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ரேஷனில் வாங்குவோம் இல்லையா பச்சரிசி, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷனில் வாங்குகிற பச்சரிசினா நம்ம ஒரு 2-3 வாட்டி கொஞ்சம் நல்லா அரிசியை கழுவிட்டு யூஸ் பண்ணணும். இது இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் அந்த பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ அரிசியை கழுவின பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா வடித்தாச்சு. நம்ம இது ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா ஆற வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஆறுனா போதும். லேசான ஈரம் இருந்துச்சுனாலே போதும் இதுக்கு. இப்போ தொட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை ரவை பதத்துக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா ரவை பதத்துக்கு மட்டும் உடைச்சா போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் உடைச்சி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் நம்ம உடச்சி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றலை. முதல்ல இதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இது வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்புமா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லேசாக செவந்தோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கீரி வச்ச 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது 3லேருந்து ஒரு 4 பேருக்கு சாப்பிட்லாம் இந்த 1 டம்ளர் அரிசிக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி செய்யும்போது அரிசி உப்புமா குழையவே குழையாது, நல்லாவே உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி அளக்கிறோமோ அதே கப்பில் 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 2.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இது கரெக்டாக 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி உப்புமாக்கு நீங்கள் ப்ரீமிக்ஸ் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதா இருந்தால் நம்ம வறுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். 1 மாதம் வரைக்குமே நல்லாவே இருக்கும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இப்போ நம்ம கலரிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லாவே உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லாவே உதிரியாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அரிசி உப்புமா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.